ஸோ போன வீடியோவில் DaVinci Resolveோட யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்தோம். ஒரு ஹை லெவல் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும், எதாவது எங்கே இருக்கும், என்னென்ன பேஜில் என்னென்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஹை லெவல் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜான மீடியா பேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஃபிலிம் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். நேம் வந்து மீடியா பேஜ்னு வச்சிடுறேன். ஸோ மீடியா பேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆனவொடனே நமக்கு வந்து கட் பேஜ் தான் வரும். நீங்கள் இங்கே எது ஹைலைட்டாக இருக்கோ அதை வச்சு என்ன பேஜுன்னு தெரிஞ்சுக்கலாம், கீழே ஹைலைட் ஆகிருக்கிறது. ஸோ நம்ம மீடியா பேஜுக்கு போயிடலாம். ஸோ மீடியா பேஜ் போனோடனே என்னடா ஒரே பிளாங்காக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ பட் பிளாங்காக தான் இருக்குது. இதில் ஆனால் நியூமரஸ் விஷயங்கள் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு எடிட்டர் இல்லை புதுசாக எடிட்டிங் கற்றுக்குறீங்கன்னா ஆர் ஒரு ஏமேச்சர் எடிட்டர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எடிட் பேஜில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. இன்கேஸ் DaVinci Resolve ஆர் ஈவன் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, FCP யூஸ் பண்ணுறீங்கன்னா எடிட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் ஃபுட்டேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபுட்டேஜ் வந்து ஓப்பன் பண்ணிப்பீங்க ஒரு எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் ஆர் ஃபைண்டர் விண்டோவில். ஸோ அந்த ஃபுட்டேஜ் எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிட்டு, இது வந்து நான் டிஃபிங்கிற பிராண்டுக்கு பண்ண ஒரு வீடியோட ஃபுட்டேஜ். ஸோ அதை வந்து அந்த ஃபுட்டேஜ் எந்த ஃபுட்டேஜ் தேவையோ, இப்போ ஒரு 4 வீடியோ இருக்குன்னா அந்த 4 வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோ தான் கரெக்டான வீடியோவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு வீடியோவை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. சரி, எது கரெக்டான வீடியோன்னு ப்ளே பண்ணி பார்த்துட்டு, ஓகே இது இல்லை அடுத்தது எடுக்கணும், அப்போ இந்த வீடியோ, ஸோ இதுதான் கரெக்டான வீடியோ, இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எடுத்துகிட்டு 4த்தையும் வெளில ப்ளே பண்ணி பார்த்துட்டு ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுட்டு, இது வந்து ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. இதை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு டோன்ட் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து எது வேணுமோ அந்த ரீஜனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை வந்து வச்சுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுவீங்க. பட் இப்போ இதில் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம், எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஓப்பன் பண்ணோம், அங்கே ஒரு 4 ஃபுட்டேஜில் எது பெஸ்ட்டுன்னு ஒன்று ப்ளே பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டோரேஜ் பேஜ் வந்தும் ஸோ இங்கே போட்டோன்னா எங்களுக்கு வந்து இந்த மீடியா பேஜில் இங்கே பாப் அவுட் ஆகும். ஸோ இங்கேயும் நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராசஸை சிம்பிளாக DaVinci Resolveல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ DaVinci Resolveல மீடியா பேஜில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, டாப் லெஃப்ட் கார்னர், இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் இந்த சென்ஸ் உங்கள் லேப்டாப்பில் எப்படி ஃபோல்டர்ஸ் இருக்குமோ அதே ஃபோல்டர்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஒன்று காட்டும், அதாவது DaVinci Resolveலோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபோல்டர் காட்டும். அப்புறம் இது என்னோட ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோடய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ DaVinci Resolveல தெரியுது, அப்போ DaVinci Resolveக்குள்ளே இதெல்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். இந்த பாக்ஸ் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து DaVinci Resolveக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபைலை கொண்டு வரணும்னா நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும். மறுபடியும் ஃப்ரேம் சேஞ்ச் கேட்குது, டோன் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். இது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபைலை வந்து உங்களோட எடிட் பேஜில் பார்க்கலாம். எடிட் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த ஃபைல் இந்த ஸ்டோரேஜில் இருக்கும், மீடியா ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் DaVinci Resolveக்குள்ளே இருக்குது. ஓகே, இது வந்து ஃபைல் எப்படி உள்ளே அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோரர் விண்டோவிலேருந்து எடுத்து போடாமல் DaVinci Resolveக்குள்ளேயே ஃபைல் எப்படி எடுக்கிறதுங்கிறது பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம இன்னொரு சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணோம், இப்போ ஒரு 4 வீடியோ இருக்குன்னா அந்த 4 வீடியோவும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் எது நல்லா இருக்குங்கிறத டிசைட் பண்ணிட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணோம். பட் இங்கே அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம்? ஸோ இப்போது இங்கே இந்த ஃபைல்ஸ்லாம் தெரியுதா, இந்த ஃபைல்ஸ் மேலே ஜஸ்ட் இப்படி மவுஸ் பாயிண்டரை வச்சு இப்படி ஹோவர் பண்ணாலே போதும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இந்த வீடியோ இந்த டிஸ்பிளேல ப்ளே ஆகுது. நான் எந்த வீடியோ மேலே வச்சு ஹோவர் பண்ணுறனோ அந்த வீடியோ அப்படியே டிஸ்பிளேல ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாக. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது, எது கரெக்டான வீடியோங்கிறத ஈஸியாக இப்படி ஜஸ்ட் ஹோவர் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வீடியோங்கிறதால அது கண்டுபிடிக்கிறது மேபி கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா, ஒரு சீனுக்கு ஒரு 2-3 டேக் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்லேருந்து செகண்ட் டேக் எடுக்க ரீசன் என்னவாக இருக்கும், ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும், அதனால செகண்ட் டேக் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் என்னங்கிறது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் ப்ளே பண்ணி அந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறத விட இது மேலே அப்படியே ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது வந்து மிஸ்டேக்கான வீடியோவா கரெக்டான வீடியோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது கரெக்டான வீடியோனா அப்படியே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இங்கே வந்துடும், பிளேயரில் வந்துடும். அப்புறம் அதை ப்ளே பண்ணிங்கன்னா அதை பிளேயரில் அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் அந்த பிளேயர்லேயே ப்ளே ஹெட் இருக்குல்லையே அதை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே நவுத்துனீங்கன்னா
இங்கே ஹோவர் பண்ணுற ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்லோவாக பட் ஸ்பீடாக இதில் பார்த்து நம்ம எந்த வீடியோன்னு டிசைட் பண்ணி அதை மட்டும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸை நம்ம DaVinci Resolve உள்ளேயே சிம்பிளாக பண்ணிட்டோம். ஸோ இதில் எவ்வளோ டைம் சேவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஆஸ் அ எடிட்டராக டைம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டைமோட ஆஸ்பெக்டை யோசிச்சு இந்த ஒரு ஃபீச்சரையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். மச் அப்ரிஷியேட்டட். ஸோ இப்போது நம்ம இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ ப்ராஜெக்டில் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ண போகிறீங்க, நீங்கள் படத்தையோ ஷார்ட் ஃபிலிமோ. ஸோ எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சினிமாவில் வந்து எப்படி எடுப்பாங்க, ஒரு வைடு, ஒரு மிட்டு, ஒரு க்ளோஸ்அப்பு, அந்த மாதிரி விதவிதமான ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு வீடியோவாக போய் பார்த்துட்டு அது ஷார்ட்டாக இதான்னு பார்த்து செக்ரிகேட் பண்ணிடுவீங்க. பட் இங்கே எடுத்து போடுறப்போ எல்லாம் கிளம்ஸி ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஃபோல்டர்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மீடியா ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதாவது DaVinci Resolveோட மீடியா ஸ்டோரேஜ், இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ பின் கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து வைடு, நியூ பின், மிட், நியூ பின், க்ளோஸ், இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி, ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணதெல்லாம் சைடில் வந்துருச்சு பார்த்தீங்களா, வைடு, மிட், க்ளோஸு. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஷார்ட்ஸ்லாம் இந்த ஃபோல்டரில், மிட் ஷார்ட்ஸ்லாம் இந்த ஃபோல்டரில், அந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எடிட்டிங் பண்ணுறப்போ இப்போ இதே ஃபோல்டர், இந்த மாஸ்டர் ஃபோல்டரே நீங்கள் எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து மிட் ஷார்ட்ஸ், இப்போ ஒரு வைட் ஷார்ட் போட்டுட்டீங்க, அடுத்தது ஒரு மிட் ஷார்ட் போனோம்னா ஜஸ்ட்டு மிட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போது ஒரு இன்னொரு விஷயம் நமக்கு சிம்பிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மறுபடியும் மீடியா ஸ்டோரேஜ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோல்டர்ஸை நான் வந்து ஷார்ட் வச்சு பிரிச்சுட்டேன். இப்போ சீன் வச்சு பிரிக்கணும். ஸோ ஒரு ஜென்ரலி படம் எடுக்கும் போதெல்லாம் வந்து அந்த படம் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே சீன் 2 டேக் 1 டேக் 2 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சீன் 1 டேக் 2 அந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் முன்னாடி சொல்லுவாங்க. இல்லை கிளாப் போர்டு வச்சுருப்பாங்க, அதில் எழுதியிருப்பாங்க. எடிட் பண்ணும்போது போய் எந்த டேக் 1 டேக் 2 அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பதில் ஆர்கனைஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம ஆர்கனைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணும்போது அதை பிரித்து வச்சிடலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ பேசிக்லி இப்போது படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் நல்லா வருதுன்னா அந்த டேக் தான் நல்ல டேக்குங்கிற மாதிரி ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேக் எதுங்கிறது எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க ஒரு வழி தான் இது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபோல்டரில் இருக்கோம். இப்போ இந்த டேக் வந்து ஒரு சீன் 1 அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாக்கு பேர் தான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டா டேட்டா வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் கொடுக்கலாம், ஃபைல் கிரியேட் ஆகும்போதும் கிரியேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளிப்பை கிளிக் பண்ணுறப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டான்னு ஒரு பாக்ஸ் இருக்குது ரைட் சைட் கார்னரில். ஸோ இங்கே இந்த கேமராவில் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன மெட்டா டேட்டா எல்லாமே விசிபிளாக இருக்குது. ஸ்டார்ட் டைம் கோட், எண்ட் டைம் கோட், ஃப்ரேம் ரேட் என்ன, 50 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், டோட்டலாக எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குது, பிட் டெப்த் 10 பிட் வீடியோ, அதனால் பிட் டெப்த் காட்டுது, அந்த மாதிரி ஆடியோ சேனல் எத்தனை, இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து கிளியராக இருக்குது. பட் இப்போ நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவை, ஷார்ட் 1 சீன் 2 டேக் 4 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தேவை. அது இதில் இருக்காது, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டாடேட்டா சப்போஸ் உங்களுக்கு வந்து விசிபிளாக இல்லைன்னா இங்கே 4 ஐக்கான் இருக்கும் மேலே. ஒன்று வந்து ஆடியோ, மெட்டாடேட்டா, இன்ஸ்பெக்டர் அண்ட் வீடியோ கேப்சர். அதில் வந்து எது ஹைலைட் ஆகிருக்கும், இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் லைட் மாதிரி எரியுது இல்லையா, இது வந்து கிரேவாக இருக்குது. ஸோ ஹைலைட் ஆனது தான் விசிபிளாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆடியோ பேஜ் வந்து நமக்கு தேவையில்லை, அதை மட்டும் தூக்கி விட்டுடலாம். ஸோ மெட்டாடேட்டா வந்து ஃபுல்லாக விசிபிள் ஆகிடும். ஸோ இது எடுத்திங்கன்னா போயிடும், கிளிக் பண்ணால் விசிபிள் ஆகிடும். ஸோ இப்போ மெட்டாடேட்டா ஆல்ரெடி இருக்கிற மெட்டாடேட்டா எல்லாமே விசிபிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் மெட்டாடேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மெட்டாடேட்டாவில் ரைட் ஹேண்ட் கார்னரில் ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் குரூப்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். நாட் ஜஸ்ட் ஷார்ட், சீன், டேக் மட்டும் இல்லாமல் ஆங்கிள், என்விரான்மெண்ட் என்ன, கேமரா என்ன, கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கேமராஸில் மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்ன லொக்கேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ வந்து ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் கொடுக்கலாம், ஏதாவது கீவேர்ட்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஷார்ட் வச்சே போவோம். ஸோ ஷார்ட் 1 சீன் 2 டேக் 3 வச்சுக்கலாமா. அடுத்தது வேறு என்ன கொடுக்கலாம், ஸோ கேமரா வந்து சோனி சும்மா, ஓகேங்களா. ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அடுத்த ஷார்ட்டுக்கு ஷார்ட் 1 சீன் 5 சீன் 4 டேக் 6, கேமரா வந்து நிக்கான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நான் ஜஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எப்படி போடலான்னா, நீங்கள் அந்த படத்தில் எடுக்கிறப்போ நான் சொன்னேன் இல்லையா, கிளாப் போர்டில் இருக்கும், இல்லை வாயில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணி அதை மட்டும் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம இங்கே மெட்டாடேட்டா ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இங்கே தான் இன்னொரு சூப்பர் விஷயம் இருக்குது. லெஃப்ட் சைடில் இந்த மாஸ்டர் ஃபோல்டர் கீழே ஸ்மார்ட் பின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் பின்ஸில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஸ்மார்ட் பின் கொடுத்துட்டு, ஸோ இந்த விண்டோவில் மீடியா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மெட்டாடேட்டா ஷார்ட் அண்ட் சீன். ஸோ ஷார்ட் அண்ட் சீனில் தான் நம்ம வந்து கேமராவை செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் போயிட்டு கேமரா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டெய்ன்ஸ் சோனி. இப்போ சோனின்னு நம்ம கொடுத்த வீடியோஸ் எல்லாம் இங்கே வந்துடும். பார்த்தீங்களா, ஸ்மார்ட் பின் 1. ஐயோ, பேர் கொடுக்கலையா, நம்ம எடிட் கொடுத்து நான் நேமை வந்து சோனின்னு மாற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம சீன் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். சீன் மீடியா ப்ராப்பர்ட்டிஸில் ஷார்ட் அண்ட் சீனில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் சீன் கண்டெய்ன்ஸ் 2 கிரியேட் பண்ணால் சீன் 2ஓடது மட்டும் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் பின்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா, இப்போ இந்த ஷார்ட் வந்து இங்கே கீவேர்ட்ஸ்னு ஒரு ஃபில்டர் இருக்குது இல்லையா, அதில் போய் இது வந்து ஒரு OTS ஷார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் போடுறேன் சும்மா. இது வந்து ஒரு வைடு ஷார்ட், இது வந்து ஒரு வைடு ஷார்ட், இது வந்து ஒரு மிட் ஷார்ட், இது வந்து ஒரு வைடு ஷார்ட். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகும். பார்த்தீங்களா, ஸோ OTS ஷார்ட்ஸ்லாம் இதில் வந்துருச்சு, வைட் ஷார்ட்ஸ்லாம் இதில் வந்துருச்சு. இது கேபிட்டல் W போட்டிருக்கனால 2 ஃபோல்டராக வந்திருக்கு. ஸோ ஒயிட் ஷார்ட்ஸில் இதில் வந்திருக்கு, மிட் ஷார்ட்ஸில் இதில் வந்திருக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸை வச்சு ஸ்மார்ட்டாக அதுவே வந்து பின்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஷார்ட் மட்டும் இல்லை, மெயின் ஹீரோவோட ஷார்ட்ஸ்லாம் நமக்கு தனியாக வேணும், செகண்டரி இந்த ஆக்டரோட ஷார்ட்ஸ்லாம் நமக்கு தனியாக வேணும், ஃபீமேல் லீடோட ஷார்ட்ஸ்லாம் நமக்கு தனியாக வேணும்னா எல்லாமே இந்த மாதிரி கீவேர்ட்ஸில் போயிட்டு ஒரு கீவேர்ட் கிடையாது 2-3 கீவேர்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரோட்டோகானிஸ்ட் ஷார்ட்டு, இது ஆன்டாகானிஸ்ட் ஷார்ட்டு. அடுத்தது இது வந்து ப்ரோட்டோகானிஸ்ட். அதுவே பாருங்கள் பாப்அப்லாம் வருது. ஸோ நீங்கள் P போட்டாலே அது வந்துடும். ஸோ இது வந்து ஆன்டாகானிஸ்ட். நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். நாட் ஜஸ்ட் ஆன்டாகானிஸ்ட், நீங்கள் கிளிக் பண்ணி சும்மா ஒரு லெட்டர் போட்டிங்கன்னா டச் ஆங்கிள், இந்த மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதுவே கொடுக்குது பார்த்தீங்களா. 2D 3D டாலி ஷாட்டு, HDRல எடுத்துருக்கிறது, மிக்ஸ் டவுன், அதுவே கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் எது நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அது வந்து ஒரு டேகாக இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆனது இங்கே ஸ்மார்ட் பின்ஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, OTS வைடு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரோட்டோகானிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு, ஆன்டாகானிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. ஸோ நீங்கள் தனியாக ஃபில்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஆர் கீவேர்ட்ஸை மட்டும் கொடுத்து இந்த மாதிரி ஃபோல்டர்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது எவ்வளோ டைம் சேவ் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து எடிட் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஷார்ட்டாக ஓப்பன் பண்ணி ஹீரோயின் ஷார்ட்டை இப்போ இந்த இடத்துல போடணுன்னா ஹீரோயின் ஷார்ட்டை போய் தேடுறதுக்கு பதில் இந்த ஸ்மார்ட் பின்ஸில் டைரெக்டாக போயிட்டு ஹீரோயினோட ஷார்ட்டு இல்லை ப்ரோட்டோகானிஸ்டோட ஷார்ட்டு அது எதுவோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அங்கே வந்துடும். அதில் எந்த ஷார்ட் வேணுமோ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கான்னு பாருங்கள் எடிட்டிங்கை. ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கலான்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ சோஷியல் மீடியா எடிட் பண்ணுறீங்க இல்லை யூடியூப்காக எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு சில அசர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு போகிறேன். லோக்கல் ஸ்டோரேஜில் கிளையண்ட் ஒர்க்ஸில் இப்போ என்னோட அசர்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எலிமெண்ட்ஸில் நான் பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜஸ் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா இழுத்து போடணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஃபோல்டராக எடுத்து போடணும், இல்லை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி மேலேருந்து இழுத்து போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த அசர்ட்ஸ் எல்லாமே எனக்கு டக்குன்னு சர்ச் பண்ணி எடுக்கணும், என்னால் போய் அங்கெல்லாம் சர்ச் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணலாம், இந்த எலிமெண்ட்ஸ் ஃபோல்டர் இருக்கா அப்படியே ட்ராக் பண்ணி இந்த மாஸ்டர் கீழே போட்டுடலாம். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ லோக்கல்லேருந்து நம்ம டான்ஸ் இன்ஸ்டால்குள்ளே இந்த எலிமெண்ட்ஸ் ஃபோல்டர் அப்படியே வந்துச்சு. ஸோ என்னோடய SFXஸு, மியூசிக்கு, ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்ஸு, இமேஜஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட்ஸ் என்ன இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீன் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போது நான் போய் எடிட் பேஜில் போய் பார்த்தேன்னா சேம் வே இங்கே எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது எல்லா ஃபோல்டர்ஸும் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரே ஒரு வீடியோ தேடணும்னா ஜஸ்ட் மணி அனிமேஷன் வேணும்னா இந்த மணி அனிமேஷன்ஸ்லாம் ஜஸ்ட் அப்படியே சர்ச்சில் போட்டு அப்படியே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் கூட நீங்கள் டேரெக்டாக ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேலேருந்து கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இம்போர்ட் பண்ணி எல்லா அசர்ட்ஸையும் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் சில வழிகளும் இருக்குது. ஆஸ் சிம்பிள், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்கே இந்த மீடியா ஸ்டோரேஜில் ரைட் கிளிக் பண்ணி
இம்போர்ட் பின் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை நீங்கள் சர்ச் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆர் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேயான ட்ராக் அண்ட் ட்ராப், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ரைட் சைடில் ஆடியோ பேஜ் வந்து ஜஸ்ட்டு ஆடியோவை டிஸ்பிளே பண்ணும், அதில் ஒன்றும் பெரிய யூஸ் இல்லை. அண்ட் இந்த மெட்டா டேட்டா வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்ஸ்பெக்டர் பேஜ் வந்து நம்ம வந்து இப்போ இதை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டோம். இங்கேயே வந்து நான் இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இப்போ இந்த 13th ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் இது, ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து 013 வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ எடிட் பேஜுக்கு போய்ட்டு இந்த ஃபைலை அப்படியே தேடுறேன். வைடில் 013 இங்கே பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஜூம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து தப்பாக எடுத்துட்டீங்க, கொஞ்சம் ஜூம் போனோம், அதை நான் வந்து மீடியா பேஜ்லேயே வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரேமாக இருக்கணும், இதைத்தான் நீ எடிட் பண்ணணும்னு நீங்கள் மீடியா பேஜ்லேயே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பேஜுக்கு போகிறப்போ மறுபடியும், ஏன்னா அதை ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிவிட்டேன், அதனால் டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறப்போ ஜூம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ மீடியா பேஜில் எப்படி வச்சுருக்கீங்களோ அதை வந்து டைம்லைனுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எடிட் பண்ணும்போது இப்படி இருந்தால் போதுங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி க்ராப் பண்ணணுமா க்ராப் பண்ணி இந்த மாதிரி பேசிக் எல்லா இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன்ஸையும் இங்கேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம ரேராக தான் பண்ணுவோம். ஸோ எடிட் பண்ணும்போது தான் வந்து நம்ம ஓகே இந்தளவுக்கு க்ராப் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்தளவுக்கு ஜூம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் எடிட் பேஜில் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் இந்த இன்ஸ்பெக்டர் பேஜ் பற்றி எடிட் பேஜில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது இப்போ தேவையில்லை. அடுத்தது வீடியோ கேப்சர். ஸோ இப்போ வந்து ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணி இந்த இதில் சிஸ்டமில் வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோவை நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இப்போ மாஸ்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபோல்டர்ஸாக காட்டுது. இங்கே இதை வந்து ஃபோல்டர்ஸாக காட்டலாம், பெரிய ஃபோல்டர்ஸாக காட்டலாம், சின்ன ஃபோல்டர்ஸாக காட்டலாம், லிஸ்ட்டாக காட்டலாம். ஸோ லிஸ்ட்டாக காட்டுறப்போ இந்த நம்ம ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா மெட்டா டேட்டாவில், அதெல்லாம் இங்கே வரும். இப்போ நான் வந்து வைடுக்குள்ளே போனேன்னா வைடில் ஸ்டார்ட் கோட், எண்ட் கோட், ஃப்ரேம்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற மெட்டா டேட்டா. அதே மாதிரி நம்ம நியூவாக ஆட் பண்ண மெட்டா டேட்டாவும் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேம் இருக்கு இல்லையா, கிளிப் நேமு, இந்த கிளிப் நேம் மேலே வச்சு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன காலம்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கிளிக் பண்ணோம், நம்ம வந்து கேமரா கிளிக் பண்ணோம் இல்லையா, கேமரா புதுசாக ஆட் பண்ணோம், ஷார்ட்டு சீன்லாம் ஆட் பண்ணோம், சீனு ஷார்ட்டு. ஸோ மற்றதெல்லாம் சும்மா தூக்கி விட்டுறேன், ஸோ தட் அப்போ தான் நமக்கு வந்து வந்துச்சா இல்லையான்னு விசிபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது பார்த்தீங்களா, ஷார்ட்டு சீனு கேமரா எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வியூலேயே இந்த ஃபைல் என்ன, நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணோம், ஷார்ட் 1, சீன் 2, கேமரா, மெட்டாடேட்டாவில் போட்ட ஃபில்டர்ஸை இந்த லிஸ்ட் வியூலேயே உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த லிஸ்ட் வியூ. இது வந்து பிக் ஃபோல்டர் வியூ, அதாவது ஃபைல்ஸை பெருசாக காட்டுறது, இது ஃபைல்ஸை சின்னதாக காட்டுறது. இது பக்கத்துலேயே கொஞ்சம் மெட்டாடேட்டா விசிபிளாக இருக்கும், இங்கே வந்து மெட்டாடேட்டா விசிபிளாக இருக்காது, இங்கே மெட்டாடேட்டா லிஸ்ட்டில் விசிபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஃபோல்டரே ரெண்டாக பிரித்து பார்க்குறது. ஸோ இங்கே ஒரு மாஸ்டர், இங்கே ஒரு மாஸ்டர், இல்லை 4ஆக பிரித்து பார்க்கணும் எனக்கு அப்படின்னா இப்படி 2 இல்லை 4ஆக பிரித்து பார்க்கணும், 4 மாஸ்டர் ஃபோல்டரை பிரித்து பார்க்கணுன்னா அதெல்லாம் ஜஸ்ட் வியூஸ். நமக்கு வந்து எப்படி பார்க்கணும் ஃபைல்ஸை நான் வந்து 4த்தையும் பக்கத்தில் வச்சு பார்க்கணுன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு சர்ச் பட்டன் இருக்குது. ஸோ அதே ஃபில்டர்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு இந்த சர்ச் பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஷார்ட்டிங்காக, அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணணுமா, ஷார்ட் வச்சு ஷார்ட் பண்ணணுமா, அந்த ஒரு இதுக்காக. ஸோ அவ்வளோதான் மீடியா பேஜில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை பார்த்துட்டோம். ஸோ மீடியாவை எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி வந்து ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி மெட்டாடேட்டா ஆட் பண்ணணும், எப்படி கீவேர்ட்ஸ் வச்சு ஸ்மார்ட் பின்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் சப் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி லோக்கலில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபோல்டராக இம்போர்ட் பண்ணணும், எப்படி மெட்டாடேட்டா வச்சு வியூ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த மீடியா பேஜை பார்த்துட்டோம். ஸோ மீடியா பேஜ் நமக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் ட்ரைப், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கட் பேஜுக்கு பார்க்கலாம், கட் பேஜை பற்றி ஃபுல்லாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.